ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 2 டைமென்ஷனல் அரேயை ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்கள் வீடியோக்குள் போகலாம். ஒரு 2 டைமென்ஷனல் அரேயை ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 என்ற 8 எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு 1D அரே உதாரணமாக எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு ரோ ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதை 1 2 3 4 5 6 7 8 என்று 2 ரோ மற்றும் 4 காலம் உள்ள 2D அரேயாக எழுத நினைக்கிறோம். இதற்கு 8 எலிமெண்ட்ஸை ப்ரோக்ராமில் காட்டியபடி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக எழுத வேண்டும். அதாவது ஒரு கர்லி பிராக்கெட்டுக்குள் இன்னொரு கர்லி பிராக்கெட் போட்டு 1 2 3 4 என்று எலிமெண்ட்ஸை குறிக்க வேண்டும். இந்த கர்லி பிராக்கெட் முடிந்தவுடன் ஒரு கமா போட்டு அடுத்த ரோ 5 6 7 8ஐ இன்னொரு கர்லி பிராக்கெட்டுக்குள் குறிக்க வேண்டும். இந்த மாதிரி சின்டெக்ஸ் கொடுத்து எழுதினால் நமக்கு 2D அரே கிரியேட் ஆகிவிடும். அதாவது 1 2 3 4 ஃபர்ஸ்ட் ரோவிலும் 5 6 7 8 செகண்ட் ரோவிலும் கிரியேட் ஆகிவிடும். அடுத்து 2D அரேயில் உள்ள எலிமெண்ட்ஸை எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபார் லூப் within bracket int I is equal to 0 semicolon I less than 2 semicolon I plus plus system.out.println என்று ரோவில் உள்ள எலிமெண்ட்ஸை குறிக்க ப்ரோக்ராமிங் கோட் எழுத வேண்டும். இங்கு அரே எலிமெண்ட்ஸ் 2 ரோக்களில் உள்ளன. ரோவின் மதிப்பு 2 மைனஸ் ரோவின் இண்டெக்ஸ் மதிப்பு 2 மைனஸ் 1 1. எனவே I less than 2 என்று ப்ரோக்ராமில் குறிக்கிறோம். ப்ரோக்ராமில் I என்பது ரோவில் உள்ள எலிமெண்ட்ஸை குறிக்கும். அடுத்து ஃபார் லூப் உள்ளால மறுபடியும் ஒரு ஃபார் லூப் கீழ்கண்டவாறு ப்ரோக்ராம் எழுத வேண்டும். ஃபார் within bracket int j is equal to 0 semicolon j less than 4 semicolon j plus plus system.out.print என்று ப்ரோக்ராமிங் கோட் எழுத வேண்டும். இங்கு காலம்களில் மதிப்பு 4. காலம்களின் இண்டெக்ஸ் மதிப்பு 4 மைனஸ் 1 3. எனவே j less than 4 என்று குறிக்கிறோம். j என்பது காலத்தில் உள்ள எலிமெண்ட்ஸை குறிக்கும். முடிவாக ப்ரோக்ராமை ரன் பண்ண 1 2 3 4 5 6 7 8 என்று அரே எலிமெண்ட்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் அவுட்புட்டாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 டைமென்ஷனல் அரேயை ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றது என்பதை விரிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இத்துடன் பேசிக்ஸ் ஆஃப் ஜாவாவின் பார்ட் 1 முடிவடைகிறது. அடுத்த வீடியோவில் இருந்து பார்ட் 2 ஆரம்பமாகிறது.